நெல்லி சாப்பிட்டா 100 வருஷம் வாழலாம், அதுக்காண்டி சாப்பிடுவோம். இங்கே வந்து ஒரு நல்ல சிறந்த வேலை திட்டம் ஒன்று நடக்குது. மரநடுக வேலை திட்டம். இதில் வந்து நான் நெல்லிக்கனியை வாங்கியிருக்கிறேன். இந்த நெல்லிக்கனியை வீட்டில் கொண்டு போய் நட்டு எங்களோட ஸ்கூலில் வந்து நெல்லி மரம் கொடுப்படுது. அதில் எனக்கு விருப்பமான கண்டு கொடுப்படுது. அதால் நான் 2 கண்டு வாங்கினேன். இந்த நெல்லிக்கண்டுகள் நான் நினைக்கிறேன் வருஷத்திலே 3 முறை பலன் தரக்கூடியது. அவற்றை நீங்கள் நல்ல முறையிலே அந்த பலன் எடுக்கலாம். அந்த பலனை நீங்கள் எடுத்து மீண்டும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால், எங்களுடைய கிரீன் லேயர் நிறுவனத்துக்கு நீங்கள் அறிவிப்பீர்களாக இருந்தால், நாங்கள் அந்த நெல்லி கனிகளை லொட்டாக நாங்கள் வந்து கொள்ளுணர்வு செய்து அதுக்கான அந்த பொருளாதார வளத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். இந்த மரங்கள் மிக அருமருந்தான பலனை தரக்கூடிய மரங்கள். இந்த நெல்லிக்கனி அநேக கனியுப்புகளை கொண்டது, மிக விலையுறந்ததும் கூட. இதனுடைய சாறு மிகவும் பல நோய்களுக்கு அருமருந்தாக காணப்படுகின்றது. முக்கியமாக ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பதற்கு இந்த நெல்லிக்கனிகள் மிக முக்கியமானது. வெப்பநிலை அதிகரிப்பு தான். இந்த வெப்பநிலை அதிகரித்து எல்லோரும் வந்து முதல் வயோதிபர்கள் இறப்பார்கள், பிறகு குழந்தைகள் இறக்கும். அப்ப எங்களுடைய மக்களை நாங்கள்லாம் காப்பாற்ற வேணும். ஒவ்வொரு சிறுவர்களும் உணர்ந்து உங்களுடைய வீடுகளிலே மரங்களை தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய வாங்க நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வந்து வடமாகாணத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற அச்சுவேலி மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நிற்கிறோம். ஏன் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா நாட்டில் வாழ்கிற ஜெயமோகன் அண்ணான்ற அனுசரணையில் வந்து அச்சுவேலியில் வந்து ஒரு பசுமை புரட்சி ஒன்று செய்ய போயிடும். அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு வந்து பயன் தரும் நிழல் மரங்கள், பயன் தரக்கூடிய நெல்லி மரம் போன்ற மரங்கள்லாம் வந்து இலவசமாக கொடுக்க போயிடும். அதோடைய வந்து பாடசாலை விளையாட்டு மைதானத்தை சுற்றி நிறைய மரங்கள் நட போயிடும். இப்போ நான் வந்துட்டு நம்ம சற்று நேரத்தில் வந்து பாடசாலை மாணவர்கள், அதிபர், ஆசிரியர்கள்லாம் பெற போயிடும். இப்போ கிரவுண்டில் வந்து மரங்களை நட்டு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ பயன் தரும் மரங்கள் கொடுக்க போயிடும். அந்த அச்சுவேலியில் பசுமை புரட்சி தொடர்பான காலியத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காலிக்குள் செல்லலாம். வணக்கம், நான் ரவிச்சந்திரன், அச்சுவேலி மத்திய கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர். தற்போது நான் கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய முகாமையாளராக செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய மைதானம் அச்சுவேலி மத்திய கல்லூரியுடையதும் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலையினுடையதும் பயன்படுத்தப்படுகின்ற இந்த மைதானம் நீண்ட காலமாக நாங்கள் பயன்படுத்தி வருகிற மைதானம். ஒரு கல்லுங்களிடமாக இருந்து நாங்கள் நிலத்தை சீர் செய்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு முக்கிய சவாலாக இருப்பது தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை நாங்கள் குறைப்பதற்காக பல்வேறு வழிகளை தேடிய போது எங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு முக்கியமாக அந்த மரங்களை நாட்டி சுற்றுப்புற சூழலை குளிர்மைப்படுத்துகின்ற தேவை. அந்த வகையில் நாங்கள் கிரீன் லேயர் நிறுவனத்தை நாடிய போது அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டின் ஒரு பக்கமாக எங்களுடைய பாடசாலையும் தெரிவு செய்து அதில் எங்களுக்கு முக்கியமான மரங்கள், நல்ல நிழல் தர விருட்சங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நன்கு வளர்ந்த பெருவிருட்சங்களாக எங்களுக்கு தகர பீப்பாக்களில் வளர்த்த மரங்கள் கிட்டத்தட்ட 8-10 அடி வளர்ந்த மரங்களை தந்திருக்கின்றார்கள். அவற்றை நாங்கள் நட்டபோது இந்த காலம் ஒரு வெப்ப காலமாக இருந்தாலும் எங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற மாதங்கள் எங்களுக்கு மழை மாரி காலமாக வருகின்றபடினாலே அந்த காலங்களிலே நாங்கள் அந்த மரத்தை படாமல் பூர்ணமாக உருவாக்குறதுக்கு எங்களுக்கு முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மரக்கன்று நடுகையை முன்னெடுத்திருக்கின்றோம். இதற்கு ஒரு செலவு ஒன்று ஏற்பட்ட போது நாங்கள் அணுகினோம் எங்களுடைய பழைய மாணவர் ஜெயமோகன் அவர்களை. கனடாவிலே வாழுகின்றார். அவருடைய தாயார் எங்கள் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலையிலே நீண்ட காலம் ஆசிரியராகி இருந்த திருமதி நேசமணி தேவராஜா அவர்கள். அவருடைய ஞாபகார்த்தமாக மைந்தன் ஜெயமோகன் அவர்கள் ₹1,00,000 வரையிலே எங்களுக்கு பணத்தை உதவியை செய்து அந்த மரக்கன்றுகளை கொண்டு வந்து கிடங்குகளை வெட்டி அந்த கண்டை நட்ட பின்னர் அவற்றுக்கான பாதுகாப்பு செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தையுமே அவர் தன்னுடைய செயலில் செய்திருக்கின்றார். இன்றைய தினம் நாங்கள் இந்த மைதானத்திலே அந்த மரங்களை நாட்டி
அந்த மரங்கள் வளரக்கூடிய வகையிலே செய்திருக்கின்றோம். பிள்ளைகளை கொண்டும் அந்த கிரீன் ரயில் நிறுவன முகாமையாளர் நிறுவன ஸ்தாபகர் சசிகுமார் அவர்களும் வந்திருக்கின்றார். அதை விட எங்களுக்கு மேலதிகமாக எங்களுடைய பழைய மாணவர் மதுரமணி அவர்களும் வந்து இந்த மரக்கன்று நடுகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார். அதிபர் தலைமையிலே இந்த செயற்பாடுகளை நாங்கள் முக்கியமாக எடுத்திருக்கின்றோம். இந்த செயற்பாடுகள் உண்மையிலே இந்த நட்டால் மட்டும் போதாது, நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கண்காணிப்பதற்குரிய உத்தரவாதத்தை எங்களுக்கு பாடசாலை அதிபர் மகேந்திரராஜ் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் மிக துணிவாக நாங்கள் இந்த மரங்களை இங்கே நட்டிருக்கின்றோம். இதிலே வருகின்ற பலன்கள் மிக விரைவாக நாங்கள் இந்த நிழல் மரங்களிலே வருகின்ற நிழலை நாங்கள் மிக விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும், முக்கியமாக வலிகிழக்கு பிரதேச சபை எங்களுக்கு அந்த மரங்களை நீர்வெளியிலே இருந்து இங்கே கொண்டு வருவதற்கான வாகன உதவியை செய்திருந்தார்கள். இது மைதானத்துடைய தெற்கு பக்க மதற்கரை. அந்த மரத்திலே முக்கியமாக நாங்கள் 10 மரங்களை நட்டிருக்கின்றோம். அதிலே முக்கியமாக எங்களுடைய மகள மரம் இருக்கின்றது, புங்க மரம் இருக்கின்றது, மருத மரம் இருக்கின்றது, இன்னும் எங்களுக்கு வாக மரமும் நடப்பட்டிருக்கின்றது தெற்கு பக்கத்திலே. இதெல்லாம் பல மரங்கள் அல்ல, ஆனால் நீண்ட விருட்சமாக வந்து நிழல் தரக்கூடிய நல்ல மரங்கள். அதுபோல் மேற்கு பக்கத்திலே நாங்கள் புங்க மரமும் வாக மரமும் நட்டிருக்கின்றோம். 6 மரங்கள் நடப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி அதிபர் விடுதிக்கு அருகிலே 2 மரங்கள் மருத மரங்கள் நட்டிருக்கின்றோம். அதுபோல் கிழக்கு பக்கமாக இருக்கின்ற வெளியிலே முக்கியமாக முன்பு நடப்பட்ட மரங்களும் இருக்கின்றது. இருந்தாலும் அதுக்கு அருகிலே 2 புங்க மரங்களும் ஒரு மருத மரமும் நடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே கிட்டத்தட்ட 20 மரங்களை நாங்கள் நல்ல மரங்களை நாட்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றியை கூறி நிறைகின்றேன். நன்றி, வணக்கம். கிரீன் லேயர் திட்டத்தின் நிகழ்ச்சியின் ஒரு படியாகத்தான் நாம் இன்று இந்த மண்டபத்தில் ஒன்று கூடியுள்ளோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு நமக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர் அவர்களே, இந்த கிரீன் லேயர் திட்டத்தின் முகாமையாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சசிகுமார் ஆசிரியர் அவர்களே, மற்றும் இங்கு வருகின்ற பொறுப்பு வாய்ந்தவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கிரீன் லேயர் திட்டமானது எங்களுடைய உலகமயமாதல் போக்கிற்கு ஏற்ப ஒரு இயங்குகின்ற ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்கத்தக்க ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. அந்த வகையில் உலகத்தில் இந்த பூகோள வெப்பமாக்கம், காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு சூழல் இடர்களுக்கு நிவாரணியாக விளங்குகின்ற திட்டத்தில் தான் இந்த மரநடுகை திட்டம் எங்களுக்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் எமது நாட்டில், அதுவும் எமது மாவட்டத்தில் ஒரு பயன்மிக்க அரிய சேவையை இந்த நிறுவனம் எங்களுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறது பிள்ளைகள். அந்த வகையில் இந்த கிரீன் லேயர் திட்டமானது 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மரக்கன்றுகளை நடுகின்ற ஒரு உன்னதமான சிறந்த சேவையை முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு நிறுவனமாக எங்களுக்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த நிறுவனத்தின் ஊடாக 1 லட்சம் வரையிலான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. பசுமை போர்வையை
கூட்டுகின்ற திட்டம், நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற திட்டம் என பல்வேறு நல்ல பல நோக்கங்களை கொண்டு இந்த நிறுவனம் எங்களுக்கு இயங்கி வருகிறது. அந்த வகையில் நமது பாடசாலையின் மைதானத்தில் கூட 17 நிழல்தரு பயன்தரு மரக்கன்றுகள், அதுவும் பார்வைக்கு 20 மரக்கன்றுகள், பெரிய மரக்கன்றுகள் நாங்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே அது வளர்ந்து வளர்ந்திடக்கூடிய ஒரு பெரிய ஒரு திட்டமாக அது இருக்கின்றது. நாங்கள் மைதானத்துக்கு போயிருப்போம் பிள்ளைகள், எப்ப நாங்கள் மைதானத்திலிருந்து பாடசாலைக்கு வருவோம் என்ற எண்ணம் தான் எல்லாருடைய மனங்களையும் தூக்கி நிற்கும் பிள்ளைகள். அந்த திட்டத்தை தான் எங்களோட முன்னாள் அதிபற்ற வழிகாட்டலுக்கு நாங்கள் எங்களோட சசிகுமார் சார் இந்த முன்னெடுப்பில் அந்த திட்டம் செய்தது. நாங்கள் இன்னும் ஒரு வருடங்களில் அதன் பயனை நாங்கள் நேரடியாக, அது விளையாட்டு காலங்களில் நேரடியாக உணரக்கூடியதாக எங்களுக்கு திட்டம் இருக்கும். அப்போது நாங்கள் உளமாற அவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மை அந்த இணல்தரு பயன்தரு மரங்களுக்கு நிற்கல எங்களுடைய மனங்கள் அவர்களை மனமாற வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திட்டமானது எமது பாடசாலையின் பழைய மாணவராக இருந்த கனடாவில் வசிக்கின்ற ஜெயமோகன் அவர்களுடைய நிதி உதவியில் அவருடைய தாயாரின் நினைவாக, அதாவது ஆசிரியராக இருந்தவர் நமது ஆரம்ப கல்வி பாடசாலையின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருமதி நேசமணி தேவராஜா அவர்கள்ட்ட நினைவாகத்தான் இந்த மரக்கண்டவருடைய மகண்ட நிதி உதவி என்ற பெயரால் எங்களோட பாடசாலைக்கு வழங்கப்படுகின்றது. பல்வேறு உதவிகள் வழங்கினாலும் நாங்கள் எங்களுடைய ஆயுட்காலம் வரை அதை நினைவு கூறக்கூடிய மாதிரியாக இருக்கின்ற ஒரு உன்னத சேவைதான் இந்த நிழல்தரு பயன்தரு மரக்கன்றுகளை தருகின்ற சேவையாக இருக்கும். அண்மையில் கூடிய ஒரு சிறு விஷயத்தை சொல்லி நான் நேரத்தை கடத்தவில்லை, ஒரு சிறு விஷயத்தை சொல்லி நான் அங்கே போகலாம் என்று நினைக்கின்றேன். நேற்று நமது சுற்றாடல் கழக ரீதியாக நமது வடமாகாண விவசாய அமைச்சின் ஒரு கருத்தரங்கில நானும் கலந்து கொண்டேன். எங்களோட பாடசாலை சார்பாக கலந்து கொண்டேன். அந்த பாடசாலை சார்பாக கலந்து கொள்ளேக்கில் இப்படி ஒரு புத்தகம் அங்கே வெளியிட்டவை, அறுவடை என்று சொல்லப்படுற புத்தகம் ஒன்று. இந்த புத்தகம் யாருக்கும் கொடுக்கல, நான் நின்று எங்களோட பாடசாலைக்கு என்ன கேட்டாலும் தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை பிடிச்சு இந்த புத்தகத்தை வாங்கி வந்தேன். இதில் பல விஷயங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கூட இப்போது தர வந்த இந்த பெருநெல்லி மரக்கன்று சம்பந்தமான எங்களோட வடமாகாண விவசாய அமைச்சால எழுதப்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விவசாயம் சார்ந்த நல்லொரு ஆர்டிக்கலை நான் இதில் கண்டேன். அதில் போடப்பட்ட விஷயம் இது ராஜகனி அல்லது ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்லி வர்ணிக்கப்படுவதாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஜெயர்வன் சேரம் எங்களுக்கு கரைப்பர் பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை தாவரம் என்று நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இந்த தாவரம் எங்களுக்கு நட்டு 4 அல்லது 5 வருடங்களில் நாங்கள் வருடத்திற்கு 10,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட வருமானத்தை பெறலாம் என்ற கூடி எங்களுடைய அமைச்சால இது சம்பந்தமான ஒரு விரிவான ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. நீங்கள் நூலகத்தில் இதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். அப்ப இது சம்பந்தமாக ஒரு நல்லொரு மரக்கண்டத்தான் உங்களுக்கு தெரிகினம். தருகின்ற இந்த மரக்கண்டை வாங்கி கொண்டு போய் நீங்கள் வாட வச்சிடாதீங்க பிள்ளையர். இதுக்கு ஒரு உயிர் இருக்குது, உங்களை மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குது. ஆகவே சூழலை நாங்கள் பாதுகாக்கணும் என்ற அந்த எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் அதை பராமரித்து தரப்பட்ட மரக்கண்டை படாமல் நீங்களும் பயன்பெற்று உங்களுடைய பாடசாலை ஞாபகார்த்தத்தை முறை யோசித்து நீங்கள் பயன்பெறுகிற கேட்டு இந்த செட்டுரையை நான் முடித்துக்கொண்டு அடுத்ததாக எமது பாடசாலையின் மதிப்புக்குரிய முன்னாள் அதிபர் அவர்களை இது தொடர்பான
ஒரு உரை ஒன்றை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். விளையாட்டு மைதானத்துக்கு நிழல் தரும் மரங்களை நாட்டுவதும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய பெருநெல்லிக்கண்டை வழங்குவதற்குமான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரியின் முதல்வர் அவர்களை, இன்றைய நிகழ்வை பக்கபலமாக நின்று நடாத்தி இங்கே வருகிறது இருக்கின்ற எங்களுடைய கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ஆசிரியர் சசிகுமார் சார் அவர்களே, இதுபோன்ற இந்த அமைப்பு நிகழ்வுகளுக்காக அனுசரணையும் ஆதரவும் வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவர் திருவாளர் மதுரமணி அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்களே மாணவர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த எங்களுடைய மைதானம் நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும் வெட்ட வழியாக பெரும் வெப்பத்தாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இடம். அதை விட இந்த காலம் உங்களுக்கு தெரியும் வெப்பம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. வெயிலினுடைய தாக்கத்தாலே பல நோய்கள் வந்திருக்கின்றது. வெயில் தாக்கம் இன்னும் தாங்க முடியாது என்ற அவல ஓசை எங்களுடைய செவிகளில் விழுகின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். நீங்கள் பிள்ளைகள், உங்களுடைய முதியவர்கள் பெரியவர்கள் கூட வீடு வாசலிலே கழுத்திருப்பார்கள். ஐயோ இந்த வெயில் கொடுமை தாங்க முடியாமல் இருக்கின்றது. முதியவர்கள் சொல்லும் போது சொல்லுவார்கள், முந்தி காலத்தில் இப்படி வெயில் இல்லை, இப்பதான் இப்படி சுட்டரிக்கின்றது என்று சொல்லி. அதே நாங்களும் சொல்ல போறோம். இப்ப இருப்பதை விட இன்னும் அதிகமாக வர போகின்றது எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்குரியது. எனவே இதை நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டிருக்காமல் இதுக்கான மாற்று வழி என்ன தேடலாம் என்று எண்ணிய போது பல ஆய்வாளர்களும் அறிஞர்களும் கூறிய ஒன்றுதான் இந்த நிழல் தரும் மரங்களை நாட்டுவது என்ற செயற்பாடு. அந்த வகையில் தான் நாங்கள் நிழல் தரும் மரங்களை வளர்த்து பல இடங்களிலும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போது ஓய்வு பெற்ற பின்னர் அந்த கிரீன் லேயர் நிறுவனத்தினுடைய முகாமையாளராக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த நிறுவனத்தினுடைய இலக்கு, அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடு சம்பந்தமாக அந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகரே இங்கே வருக வந்திருக்கின்றார். அவர் பல விஷயங்களை சொல்லுவார். 10 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற கொள்கையின் பால் நாங்கள் அண்மையிலே காலடி எடுத்து வைத்து கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டி நாங்கள் மரங்கள் நட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதுக்குள்ளே ஒரு பிரிவாகத்தான் நாங்கள் இந்த பெருநெல்லி கன்றுகளை நட வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் வரையறுத்து பெருநெல்லி கன்றுகளிலே 10,000 பெருநெல்லி கன்றுகளை நடுவதற்கான திட்டத்தையும் உருவாக்கி அந்த நெல்லிக்கன்றுகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே தான் நாங்கள் எங்களுடைய மைதானத்துக்கு மரங்கள் நட வேண்டும் என்ற போது எங்களுக்கு அந்த மரங்களை நடுவதற்கான உதவியாக அந்த மரங்களுக்கான கிடங்கு கிண்டுவது, மரங்களை ஏற்றி இறக்கி கொண்டு வருவது, கொண்டு வந்து நடுவது போன்ற நிதி கொஞ்சம் தேவைப்பட்ட போது எங்களுடைய பழைய மாணவர் கருணாவளி வாழுகின்ற ஜெயமோகன் அவர்களை அணுகிய போது அவர் தன்னுடைய தாயார் ஆசிரியர், ஓய்வுநிலை ஆசிரியராக இருந்த அமரர் திருமதி நேசமணி தேவராஸ் அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த செயற்பாட்டை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அந்த நிதி உதவியினையும் புரிந்திருந்தார். எனவே அவருக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் இந்த மரங்களை நட்டால் மட்டும் போதாது, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் வசிக்கின்ற இடங்களிலும் இது போன்ற மரங்களை நட வேண்டும். நடாவிட்டாலும் நிற்கின்ற மரங்களை வெட்டாமல் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். முக்கியமாக பாடசாலை மாணவர்களிடம் இந்த சுற்றுச்சூழல் நேயம் தொடர்பான உணர்வு வளர்த்திருக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வடமாகாண ஆளுநர், உங்களுக்கு தெரியும், வேதநாயகன் அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தோடு அடிக்கடி எங்களுக்கு தொடர்பு கொண்டு பாடசாலைகளுக்கு சென்று பல செயற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களை வழிபடுத்தி இருக்கின்றனர். அதற்கேற்ற முறையிலே நாங்கள் கல்வி திணைக்களத்தினுடைய அனுமதியோடு பாடசாலைகள் தோறும் நாங்கள் சுற்றுச்சூழல் கழகங்களை அணுகி அவர்களிடமிருந்து பல செயற்திட்டங்களை செய்திருக்கின்றோம். இங்கும் அந்த செயற்திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். மாணவர்களிடமிருந்து மரக்கன்றுகளை நாங்கள் பணம் கொடுத்து வாங்க இருக்கின்றோம். உங்களிடமிருந்து இலகுவாக நீங்கள் வளர்க்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உங்களுடைய சூழலில் இலகுவாக கிடைக்கக்கூடிய விதைகளை ஒரு பேக்கெட்டிலே போட்டு, பேக்கெட்டில் நாங்கள் தருவோம், பேக்கெட்டிலே போட்டு மரக்கண்டாக வளர்த்து கொண்டு வந்து தந்தால் அந்த மரக்கண்டுகள் ஒவ்வொன்றுக்கும் 20 ரூபாய் பணம் கொடுத்து நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். அந்த மரக்கன்றுகளை நாங்கள் மீண்டும் எங்களுடைய பண்ணையிலே கொண்டு சென்று வளர்த்து பெரிய விருட்சமாக மாற்றி அதை நாங்கள் உரிய இடங்களிலே வேண்டிய இடங்களிலே நாங்கள் கொண்டு சென்று நடுவோம். எனவே அந்த கைங்கரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய கட்ட செயற்பாட்டுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களிலே அந்த செயற்பாடுகளில் ஈடுபட முடியும். அந்த திட்டத்தையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இன்னும் பல திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அந்த திட்டங்கள் பற்றியும் நெல்லிக்கண்டனுடைய இந்த பெருநெல்லிக்கண்டனுடைய பயன் பற்றியும் எங்களுடைய இந்த கிரீன் லேயர் நிறுவன ஸ்தாபகர் அவர்கள் உங்களுக்கு பல விடயங்களை கூற இருக்கின்றனர். அந்த வகையிலே நாங்கள் நீண்ட நேரம் எடுக்காமல் இந்த மரக்கன்றுகளுக்கு வேண்டுகின்ற பிள்ளைகள், நீங்கள் ஒரு கண்டு வாங்கலாம், ஒருவருக்கு கண்டு தருவோம், அதை விட கூட வேண்டுமென்றாலும் வேண்டலாம்.
வீட்டிலே கொண்டு சென்று நட முடியாது என்று சொல்பவர்கள் நீங்கள் வேண்டாமலும் விடலாம். நாங்கள் யாரையும் திணித்து கொடுக்கவில்லை. ஆனால் கொண்டு சென்றால், வேண்டிக் கொண்டு சென்றால் நீங்கள் அந்த கண்டை கட்டாயமாக நட்டு நாட்டி அதை நீங்கள் வளர்க்க வேண்டும். அது உயிருள்ள, எனக்கு முன்னர் சொன்ன சேரவர்கள் சொன்னது போல அது ஒரு உயிருள்ள சீவன். அதற்கு உயிர் இருக்கின்றது, வளர்ச்சி இருக்கின்றது. அது உங்களை திட்டாமல் இருப்பதற்காக அந்த செயற்பாட்டிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். எனவே இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அணில் வளர்த்து ஓடிவிட்டது, மரம் வளர்த்து இரண்டும் திரும்ப வந்துவிட்டது என்று அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். மரம் வளர்த்தலிலே அதன் முக்கியத்துவம் தொடர்பாக அப்துல் கலாம் நடிகர் விவேக்கு சொன்னதன் பின்பு 33 லட்சம் மரங்களை நடிகர் விவேக் நாட்டி இந்த மண்ணை விட்டு சென்றிருந்தார். இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஒரு ஆசிரியர், கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலே ஐசிடி பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்திலே ஏற்பட்ட அந்த முடக்கத்திலே வீட்டிலே நீண்ட நேரம் இருப்பதற்கான அந்த நேரம் கிடைத்தது. அந்த நேரத்திலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மரக்கன்றுகளை உருவாக்கி அதனை படம் எடுத்து என்னுடைய முகநூல் பக்கத்திலே போட்டிருந்தேன். அதுக்கு எங்களுடைய சமூகத்திலே நல்ல வரவேற்பை காட்டியிருந்தார்கள் 2020ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்க எல்லாரும் ஊக்கப்படுத்தினார்கள். இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்யுங்கோ, எங்களுடைய யாழ்ப்பாணம் மிகுந்த வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகுது, நீங்கள் உடனடியாக இதை வடிவாக செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தினார்கள். அப்போ நாங்கள் உடனடியாக என்ன செய்தோம் என்றால் 10,000 மரத்தை எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே நடவணும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்தோம். 10,000 மரங்கள். அப்போ வீட்டிலே பைகளிலே மரக்கன்றுகளை வைத்து அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட அந்த முடக்க நேரத்திலே முழு நேரத்தையும் அதுக்கே செலவழித்து அந்த மரக்கன்றுகளை வளர்த்து நட ஆரம்பித்தோம். சரியாக 2.5 வருடங்கள் எடுத்தது. அந்த 10,000 மரங்களை நாட்டி முடிப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்தது. அந்த 10,000 மரத்தை நாட்டி முடித்த பின்னர் பிறகு எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அதை அதிகரிக்கணும் என்று பின்னாலே ஒரு சைவரை சேர்த்தோம். 1 லட்சம் மரங்களை நாட்டி முடிக்க வேணும். அப்போ இன்னும் வேகமாக எல்லாருடைய உதவியோடையும் வேகமாக பாடசாலைகள், கோயில்கள், சந்தர்ப்பம் கிடைக்கின்ற எல்லா அமைப்புகளோடையும் இணைந்து நாட்டிக் கொண்டிருந்தோம். அது கடந்த வருடம் அந்த 1 லட்சம் மரமும் நாட்டி முடிக்கப்பட்டது. இப்போது பின்னாலே இன்னும் ஒரு சைவரை சேர்த்திருக்கிறோம். 1 மில்லியன் மரங்களை நட வேண்டும். மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுடைய அமைப்பு இப்போ 1 லட்சத்தை தாண்டி 1,10,000 மரங்களை நாட்டி முடிச்சிட்டது. இப்போ 1 மில்லியன் மரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கன செயற்பாடு, பல செயற்திட்டங்கள், அந்த செயற்திட்டங்களில் பனம் விதைகளை நடுவோம். ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் பனம் விதைகளை எங்களுடைய தேசத்திலே நடுவோம். ஏனென்றால் எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய சொத்து எங்களுடைய பனை. அந்த பனை வளத்தை நாங்கள் பாதுகாக்க வேணும். பனையை பற்றி உங்களுக்கு தெரியும். பனை நிலத்தடி நீரை அதிகரிக்கின்ற ஒரு தாவரம். பனை எல்லா இடமும் அழிக்கப்பட்டு முற்றுமுழுதாக இல்லாமல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேசத்திலே திருப்பவும் அந்த பனையை ஏற்படுத்தணும் என்றதுக்காக இதுவரைக்கும் 4 லட்சம் பனம் விதைகளை நாட்டியிருக்கு. இந்த 6 வருடங்களில் 4 லட்சம் பனம் விதைகளை நாட்டியிருக்கு. இந்த வருடமும் 1 லட்சம் பனம் விதைகளை நாட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். பனம் விதைகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சேவை தற்போது வடக்கு மாகாணம் முழுவதும் விஸ்தரித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிர்வாகத்திலே 21 இளைஞர்கள் இருக்கிறார்கள். தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று அதோடு சேர்த்து அலுவலகம் ஒன்று நீர்வேலியில் இயங்குகிறது. அதுக்கு முகாமையாளராக இந்த பாடசாலையுடைய முன்னாள் அதிபர் மதிப்புக்குரிய ரவிச்சந்திரன் சார் அவர்கள் இருக்கிறார். அதுபோல வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அதை பார்க்க வருவார்கள். எங்களுடைய நிலையத்தை பார்த்து, எங்களுடைய முயற்சியை பார்த்து அன்பளிப்புகள் செய்வார்கள். நாங்கள் முற்றுமுழுதாக
இலவசமாகத்தான் அந்த மரக்கன்றுகளை எல்லோருக்கும் வழங்குகிறோம். நான் ஏன் இந்த கதைகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், எங்களுடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டிலே மரக்கன்றுகளை உருவாக்கவர். யாருக்கு மரக்கன்று என்ற விருப்பம் கையெழுத்துங்க. நல்லது, கையெழுத்து. இந்த மரம் தரைக்க விருப்பம் என்றாக்க, மரத்தை அழிக்க வேணும் என்று விருப்பம் என்றாக்க, எங்களுக்கு மரம் விருப்பமே இல்லை, அப்படி இருக்கவே மாட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வெப்பநிலை அதிகரித்தொன்று வருது. வெப்பநிலை அதிகரித்தால் விரைவில் நாங்கள் இறக்க நேரு. இப்பவே உங்களுக்கு நித்திரை தூங்குது வேற. இதுக்கு காரணம் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு தான். இந்த வெப்பநிலை அதிகரித்து அதிகரித்து எல்லோரும் வந்து முதல் வயோதிபர்கள் இறப்பார்கள், பிறகு குழந்தைகள் இறக்கும். அப்ப எங்களுடைய மக்களை நாங்கள்லாம் காப்பாற்ற வேணும். ஒவ்வொரு சிறுவர்களும் உணர்ந்து உங்களுடைய வீடுகளிலே மரங்களை பயன்தரும் மரங்களாக இருந்தாருன்னு நிழல் தரும் மரங்களாக இருந்தாருன்னு நாட்டவரும். அதை விட உங்களுடைய பெற்றோரோ அல்லது யாராவது தரைக்க வலிக்கிட்டால் நீங்கள் போய் தடுக்க வேண்டும். இதை தரைக்க வேண்டாம். அடுத்து இந்த எங்களுடைய இந்த செயற்திட்டத்திலே முழுநெல்லி தொடர்பாக ஒரு முக்கியமான இதில் வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். முழுநெல்லி கண்டு விருப்பம் என்றாக கையெழுத்துங்க. கையவிடு. நான் இப்ப சொன்ன பிறகு உங்களுக்கு முழுநெல்லி தொடர்பாக இன்னும் உங்களுக்கு அதுல இன்னும் விருப்பங்கள் கூடும். இந்த முழுநெல்லி அந்த உங்களுடைய உடல்ல இருக்கிற வெப்பநிலையை எதிர்கொள்ற சக்தியை அதிகரிக்கும். முழுநெல்லிக்காய் வந்து இன்றைக்கு ஒரு மிக பெருமதியான ஒரு விலையில எல்லா இடம் விற்கப்படுது. நீங்கள் உங்கள் வீட்டிலே வளர்த்தீங்கள் என்றால் அதை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் அதிலே உங்களுக்கு தெரியும், அதை சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் அடித்து குடிக்கலாம். அதை நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது உங்களோட உடல்ல வந்து அந்த வெப்பத்தை எதிர்கொள்கின்ற அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நெல்லிக்காயை நீங்க சாப்பிடும்போது அந்த வெப்பத்தை தாங்குற உடல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து இதுல விட்டமின் சி ஏகப்பட்ட சத்துகள் இருக்கு இந்த முழு நெல்லிக்காய். அப்ப எங்களுக்கு இந்த வைத்தியர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் எங்களுக்கு பின்னால இருந்து எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நெல்லிக்கன்றுகளை வந்து எங்களோட தேசத்திலே எல்லாரிடமும் கொண்டு சேர்க்கணும். அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். 10,000 முழு நெல்லிகளை வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே நடவணும் என்று அது கிட்டத்தட்ட இப்போ நிறைவு செய்ய போகிறோம். கிட்ட வந்துட்டது. இன்றைக்கு கூட 500 நெல்லிக்கன்றுகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். உங்களை ஒவ்வொருத்தரும் வீட்டை கொண்டு போய் உங்களோட வீட்டை இடம் இல்லாட்டிக்கு அது வந்து பெரிய இடத்தை பிடிக்காது. வீட்டின் பின்புறம் அங்கே அது நடங்கோ. பக்கத்து வீட்டு அண்டி வந்து சொல்லுவா, இந்த நெல்லி வீட்டை நட்டா கூடாது, நெல்லி நின்றா வீட்டில் இருக்கிறார்களுக்கு ஏதாவது வருத்தம் வரும் அப்படி என்று ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை கதைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். அப்படி நம்ப வேண்டாம். எந்த மரமும் எங்களுக்கு தீங்கு விளைவிக்காது, எல்லா மரமும் எங்களுக்கு நன்மை செய்யத்தான் இருக்குது. இந்த முழு நெல்லி அப்படியான அந்த மூட நம்பிக்கையில இருந்து நீங்கள் விடுபடணும். நீங்களே சொல்லுங்க, அப்படி எல்லாம் அந்த நெல்லி அப்படி செய்யாது, நாங்கள் கட்டாயம் இதை வளர்த்து அதனுடைய பயனை நாங்கள் அடைவோம் என்று உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த நெல்லிக்கண்டை கட்டாயம் இன்றைக்கே கொண்டு போய் வீட்டை நட்டுட்டு அந்த உங்களுடைய சுற்றுச்சூழல் பொறுப்பான ஆசிரியரிடம் அதை வந்து தெரிவிங்கள். எங்களுடைய இந்த செயற்திட்டத்துக்கு கௌரவ ஆளுநர் அவர்கள் நேரடியாக அறிவுறுத்தல் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்திலே இது இன்று 3வது பாடசாலை. முதலாவதாக யாழ்ப்பாணம் வேம்படி பாடசாலையிலே இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்தோம். இது 2வது கோண்டாவில் ராமகிருஷ்ணா, இது 3வதாக அச்சுவேலி மத்திய கல்லூரியிலே இந்த செயற்திட்டத்தை இன்று செயற்படுத்துகிறோம். இன்றிலிருந்து உங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் கிரீன் லேயர் பேக்குகளை வழங்கி இருக்கிறோம். சின்ன சின்ன பேக்குகள் உங்களுடைய சுற்றுச்சூழல் கழக திட்டம் வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான ஆசிரியர் தெரியுமா, உங்களுக்கு யார் பொறுப்பாசிரியர் என்று தெரியுமா பிள்ளைகள்? அந்த பொறுப்பாசிரியர்கிட்ட போய் நீங்கள் பேக்குகளை வாங்கி நீங்கள் வீட்டை கொண்டு போய் உங்களோட வீட்டில் வேப்பம் விதைகள்
இலுப்பம் விதைகள், என்னென்ன விதைகள் கிடைக்குதோ அதை நட்டு போட்டு அதை வீட்டை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து போட்டு அந்த கண்டுகளை கொண்டு வந்து உங்களுடைய ஆசிரியரிடம் கொடுங்கோ. அவள் உங்கள்கிட்ட 20 ரூபா வந்துட்டு வாங்குது. உங்கள்கிட்ட 20 ரூபா தருவீங்க ஒரு கண்டு. யார் இதை செய்ய முன்னே கையெழுத்துங்க பார்ப்போம். யார் செய்ய போறீங்க? விருப்பத்தோட கையெழுத்தோட ரைட், கையெழுத்து ரைட். நான் உங்களுடைய நேரத்தை கருதி கொண்டு நிறைவு செய்ய போறேன். இறுதியாக ஒரு கேள்வி. இப்ப நான் ஒரு தனிநபர், நான் இப்படி 1 லட்சம் மரங்களை எல்லோரோடும் இணைந்து இந்த எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களுடைய அனைத்து மக்களோடும் இணைந்து நட்டது போல நீங்களும் ஒவ்வொருவரும் எதிர்காலத்திலே மரங்களை நடுவீர்களா? சத்தமா? நன்றி. இதை நான் கொண்டு போய் வீட்டை நட போறேன். இனி இது வளர்ந்த அப்புறம் இது இந்த நெல்லி பழம் எடுத்து சாப்பிடுவேன். முன்னாலும் கிடைக்கும். இதில் பழம் சாப்பிடலாம். நெல்லி சாப்பிட்டா 100 வருஷம் வாழலாம். அதுக்காண்டி சாப்பிடலாம். நான் கொண்டே நட்டு இது வளர்ந்து தண்ணி ஊற்றி நான் நெல்லிக்காய் சாப்பிடுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தர்சான். நான் அச்சுவேலி சென்ட்ரல் காலேஜில் கல்வி பயிலுறேன். எங்களோட ஸ்கூலில் வந்து நெல்லி மரம் கொடுபடுது. அதில் எனக்கு விருப்பமான கண்டு கொடுபடுது. அதால் நான் 2 கண்டு வாங்கினேன். அதை நான் வீட்டை கொண்டு வச்சு தண்ணி ஊற்றி வேலைக்கு வளர்ந்துடும். அதே பிறகு காய் கேட்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். நன்றி. வணக்கம், என்னோட பேர் வந்து துஜீபா. நான் 11A படிக்கிறேன். எங்களோட ஸ்கூல் வந்து அச்சுவேலி சென்ட்ரல் காலேஜ். இங்கே வந்து ஒரு நல்ல சிறந்த வேலை திட்டம் ஒன்று நடக்குது. மர நடுக வேலை திட்டம். இதில் வந்து நான் நெல்லிக்கனியை வாங்கியிருக்கிறேன். இந்த நெல்லிக்கனியை வீட்டில் கொண்டு போய் நட்டு நல்லா வளர்த்து அதிலிருந்து நான் மட்டும் இல்லாமல் அயலவருக்கும் கொடுத்து எல்லாரையும் சிறந்த பயனடைய செய்வேன். இந்த நெல்லிக்கனியால் வந்து கண்ணுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும். சிறந்த பயனடைவேன். நன்றி. இந்த பெருநெல்லி வளங்களானது மிக முக்கியமான ஒன்று. இந்த பெருநெல்லி கண்டுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம். இந்த மரங்களை பிள்ளைகள் வீடுகளிலே கொண்டு வளர்த்து அதனாலே பலனை பெற முடியும். இதில் மருத்துவ குணங்கள் மிக்க இந்த பெருநெல்லி கண்டு வளர்க்குறதாலே எங்களுக்கும் நன்மையை மற்றவர்களுக்கும் நன்மையாக முடியும். இந்த நெல்லிக்கண்டுகள் நான் நினைக்கிறேன் வருஷத்திலே 3 முறை பலன் தரக்கூடியது. அவற்றை நீங்கள் நல்ல முறையிலே அந்த பலனை எடுக்கலாம். அந்த பலனை நீங்கள் எடுத்து மீண்டும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் எங்களுடைய கிரீன் லேயர் நிறுவனத்துக்கு நீங்கள் அறிவிப்பீர்களாக இருந்தால் நாங்கள் அந்த நெல்லி கனிகளை லொட்டாக நாங்கள் வந்து கொள்ளுணர்வு செய்து அதுக்கான அந்த பொருளாதார வளத்தை நாங்கள் ஏற்படுத்தி தருவதற்கு உடந்தையாக இருப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய தினம் நமது பாடசாலைக்கு சமூகம் அளித்து இந்த மாணவர்களுக்கு நெல்லிக்கனிகள் மரங்களை தந்த கிரீன் லேயர் அமைப்பினருக்கும் மேலே மிக பெரிய நன்றிகள். இந்த மரங்கள் மிக அருமருந்தான பலனை தரக்கூடிய மரங்கள். இந்த நெல்லிக்கனி அநேக கனியுப்புகளை கொண்டது, மிக விலையுறந்ததும் கூட. இதனுடைய சாறு மிகவும் பல நோய்களுக்கு அருமருந்தாக காணப்படுகின்றது. முக்கியமாக ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பதற்கு இந்த நெல்லிக்கனிகள் மிக முக்கியமானது.
முக்கியமாக இந்த சித்தாலய பேண்டுங்கிற நாட்டில் இருக்கிற இந்த தயாரிப்பு அதன் பேஸ் வந்து இந்த நெல்லிக்கனிகள்ன்றது நான் அறியக்கூடியதாக இருக்குது. என்னென்னா நான் முதல் இருந்த ஒரு பாடசாலையில் நெல்லி மரங்கள் இருந்தது, போட்டி போட்டு கொண்டு வந்து நெல்லிக்கனிகளை வேண்டுவார்கள். இது இன்னத்துக்கு இதை சாப்பிட்ற கொண்டு போகிறீர்கள்னு பார்த்தா இல்லை ஃபேக்ட்ரி கொண்டு போகிறேன்னு சொல்வார்கள். அப்பொழுது ஆய்வு செய்ய நான் என்னாலே அறியக்கூடியதாக இருந்தது. இது மிக மருந்து தயாரிப்பில் மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த அரும்பணியை செய்கின்ற சசிகுமாருக்கும் அவரோட சேர்ந்து செய்கிற எங்கள் முன்னாள் அதிபர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அவர்கள் 10 மில்லியன் 1 மில்லியன் என்ற இலக்காக கொண்டு நான் நினைக்கிறேன் 10 மில்லியனை அடுத்த இலக்காக அவர்கள் அடைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அரும்பணியில் அரும்பணிக்கு மிக முக்கியமாக அதோடு இந்த இன்றைய எங்களுடைய பாடசாலையில் இந்த நிகழ்வு செய்கிறதுக்கும் இந்த மரங்களை கொடுப்பதற்கும் எங்களுடைய பழைய மாணவர் கனடாவால் திரு ஜெயமோகன் அவர்கள் முன் வந்து அவருடைய தாயார் நினைவாக இந்த பணியை செய்கின்றார். அவருக்கு மிக நன்றிகள். உண்மையிலே ஒரு நாட்டினுடைய அதிக நிலப்பரப்பு மரங்களால் மூடப்படும் பொழுது அந்த நாடு வளமாகும். அந்த பணியை செய்கிற கிரீன் லேயருடைய பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். நன்றி. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.